திருப்பூர் மாவட்டம் ரெட்டைக்கிணறு பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. அதன் சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே 13 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பேரண்டபள்ளி பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 13 வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்தில் சிக்கின. 9 கார்கள், 2 லாரிகள், தலா ஒரு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி நின்றன. இதில் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ரவி என்ற தனியார் பள்ளி ஊழியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வேகமாக சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற வாகனங்கள் மீது மோதி விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.